மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாங்கை நீங்கள் செவிமடுத்து விட்டால் அதற்கு நீங்கள் எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தகவலையும், பாங்கு சொன்னதற்கு பிறகு நீங்கள் ஸலவாத் ஓத வேண்டும் என்ற தகவலையும், பாங்கு சொல்லி ஸலவாத்து ஓதியதற்கு பிறகு பாங்கு துவா அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டு அந்த பாங்கு துவாவிலே வரக்கூடிய வசீலா என்ற அந்த உயர்வான இடத்தை எனக்காக வேண்டி கேட்க வேண்டும் என்பதையும், இப்படியெல்லாம் செய்தால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்ற ஒரு தகவலை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்கின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே 384வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. முதலாவதாக பாங்குக்கு எப்படி பதில் சொல்லுவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா சமிஅதுமுன் நிதாஅ, பாங்கு சப்தத்தை நீங்கள் செவிமடுத்தால், ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்கள், மிஸ்ல மா யகூலு, அவர் எப்படி சொல்கிறாரோ அதே போன்றே திருப்பி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ பாங்குக்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, முஅஸ்ஸின் பாங்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மீண்டும் நாம் ஒரு முறை திருப்பி சொல்ல வேண்டும். அதுதான் பாங்குக்கு பதில். இன்னும் தஃப்சீர் ஜலாலைன் போன்ற குர்ஆனுடைய விரிவுரையிலே நமக்கு இந்த பாங்குக்கு பதில் சொல்லும் விஷயமாக இது பொதுவான காமனான ஒன்று. பாங்குக்கு பதில் சொல்லுதல் என்பது பிலால் மோதினார் சொல்வதை கேட்டு அப்படியே சொல்லுவது. இதை தாண்டி சில மாற்றங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளிலிருந்து குர்ஆனுடைய விரிவுரையாக இருக்கக்கூடிய தஃப்சீர் ஜலாலைன் போன்ற அந்த குர்ஆனுடைய விரிவுரையில் நமக்கு சொல்லித் தருவார்கள். பாங்குக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலுல்லாஹ் என்ற பதிலை சொல்லுங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலுல்லாஹ் என்பதையும், இரண்டாவது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை கேட்கும் பொழுது கர்ரத் ஐனி பிக யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லி இரண்டு பெருவிரல்களையும் எடுத்து அதிலே ஊதி உங்களுடைய கண்களிலே தொத்திக் கொள்ளுங்கள் என்பதாக தஃப்சீர் ஜலாலைனில் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இன்னும் வேறு ஹதீஸில் ஹய்யா அல ஸலா, ஹய்யா அல் ஃபலா, ஹய்யா அல ஸலா 2 தடவை, ஹய்யா அல் ஃபலா 2 தடவை, இந்த 4 தடவைக்குமே லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்பதாக சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஹதீஸில் இருக்கு. இன்னும் வேறு ஹதீஸில் ஹய்யா அல ஸலா, ஹய்யா அல ஸலாஹுக்கு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, ஹய்யா அல் ஃபலா, ஹய்யா அல் ஃபலாஹுக்கு மாஷா அல்லாஹு கான ஒமாலம் யஷா லம் யகுன் என்பதை பதிலாக சொல்லுங்கள் என்பதாக இப்படி பல அறிவிப்புகள் பாங்கு சம்பந்தமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஹைர், ஆகச் சிறந்தது எதுவென்றால், பாங்கு முஅத்தின் எப்படி சொல்கிறாரோ அதை அப்படியே மீண்டும் நாம் ஒரு முறை சொல்ல வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்க, இவ்வளவு துவாக்கள் மாறி மாறி வந்திருக்கு, அதை மனப்பாடம் பண்ணணுமே தெரியலையே அப்படின்ட்டு அதை கூட அசலையே சொல்லாமல் விட்டுறது, பாங்கு சொல்கிறதே திருப்பி சொல்லாமல் விட்டுருவாங்க. அதனால் அது தெரியலைனாலும் பரவாயில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாங்கு சொல்கிறதை கேட்டு அப்படியே நீங்கள் சொல்லிடுங்க. இதுதான் பாங்குனுடைய பதில். அடுத்து சொன்னாங்க, பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு சும்ம சல்லு அலைய, என் மீது நீங்கள் ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்கள். ஏன்னா ஃபைன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன், எவர் என் மீது ஸலவாத் ஓதுவாரோ ஒரு தடவை, அல்லாஹ் அவர் மீது 10 ரஹ்மத் செய்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சில நபர்கள் சொல்லுவாங்க, பாங்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லக்கூடாது,
பாங்கு முடித்த பின்னாடி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பாங்கினுடைய துவக்கமும் முடிவும் சலவாத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஹதீஸே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. முடித்ததற்கு பிறகு சலவாத்து சொல்லுங்கடா, அப்போ ஆரம்பிக்கும் போது சொல்ல வேண்டான்ற அர்த்தமா? இல்லை கேட்குறேன். அப்படி கிடையாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நபிகள் நாயகத்தின் மீது சலவாத்தும் சலாமும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். சலவாத்துக்கு நேரங்காலம்லாம் கிடையாது. இந்த நேரத்தில் சொல்லணும், இந்த நேரத்தில் சொல்லக்கூடாதுங்கிற தடை உத்தரவெல்லாம் கிடையாது. எல்லா நேரங்கள்லையும் சொல்லலாம். அப்படிப்பட்ட சலவாத்தை பாங்குக்கு முன்னால் நாம் சலவாத்து சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். நிறைய இடங்களில் சலவாத்து சொல்லாமலே பாங்கு சொல்லப்படுகிறது. நிறைய இடங்களில் சலவாத்து சொல்லாமல் பாங்கு சொல்லப்படுது. உண்மையாகவே வருத்தமாக இருக்கிறது. 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா இடங்கள்லையும் பாங்குக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் சலவாத்து ஓடும். 2 நிமிஷம் சலவாத்து ஓடும். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதனா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதனா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஒரு இலு இழுப்பார் மோதினார். என்ன செய்வார்? ஒரு இலு இழுப்பார். இன்னைக்கு எங்கே அதெல்லாம் எங்கே போச்சு? வந்து குழப்பவாதிகள் குழப்பி விட்டார்கள். குழப்பவாதிகள் என்ன செஞ்சாங்க? குழப்பி விட்டாங்க. அப்போ பாங்குக்கு முன்னால் சலவாத் என்பது நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளிலே வருவது. குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு போட்ட உத்தரவு. அப்போ அந்த சலவாத்துக்களை நம்ம என்ன செய்யறதில்ல, சொல்ல மறந்துட்டோம். நம்ம பள்ளியில் நடைமுறையில் இல்லாமல் இருந்துச்சு. நடைமுறைப்படுத்தினேன்னா நம்ம பள்ளியில் நடைமுறைப்படுத்தி அந்த செலவாத்து ஆரம்பத்தில் நம்ம செலவாத்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொன்னதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் அது நடைமுறையில் இருக்கும். அப்போ இது போன்று அந்தந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய இமாம்கள், ஆலிம்கள் இதில் கவனம் எடுத்து என்ன செய்யணும், அந்த பிலாலுக்கு பாங்குக்கு முன்னால் செலவாத்து சொல்லணும் அப்படின்னு. இன்றைக்கி பீகாரி பிலாலாக போயிட்டாங்க. நிறைய இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க, பிலால்னா பீகாரியாக போயிட்டாங்க. ஒன்றும் தெரியாது, ரொம்ப குறைவு. அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ செலவாத்து சொல்லுங்கள், செலவாத்து சொல்லி பாங்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சும்ம சல்லு அலைய, என் மீது செலவாத்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். முன்னாடி 2 நடைமுறை இருந்துச்சு. இது கொட்டு அடிப்பாங்கல்ல, அந்த நடைமுறையும் இருந்துச்சு. பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி நகரம் தானே, நகரம் அடிப்பாங்க. நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. டம் டும் டம் டும் டம் டும்டு என்ன இருக்கு, நகரம் அடிப்பாங்க. நல்லா அழகு. அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு நடைமுறை இருந்துச்சு. அந்த அடித்த பின்னாடி ஒரு 2 நிமிஷத்தில் பாங்கு சொல்லிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஸலவாத்து ஓதுனதுக்கு பின்னாடி சும்ம சலுல்லாஹ லியல் வசீலா, எனக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல வசீலாவை கேளுங்க. நம்ம பாங்கு துவால ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி சய்யிதனா முஹம்மதினில் வசீலா, ஆத்தி சய்யிதனா முஹம்மதினில் வசீலா. வசீலாங்கிறது மிக கண்ணியமான உயர்ந்த ஒரு இடம், ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை எனக்கு அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. எதுவுமே தனக்காக வேண்டி கேட்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசீலாவை எனக்காக கேளுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் இடத்துல வசீலாவை நம்ம கேட்கணும், அந்த பாங்கு துவா ஓதணும். ஃபைன்னஹா மன்சிலத்தன் ஃபில் ஜன்னா, சுவனத்திலே அது ஒரு உயர்ந்த இடம். லா தம்பகி இல்லா லி அப்தின் மின் இபாதில்லாஹ், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கோடான கோடி மக்களுக்கு மத்தியிலே, மில்லியன் பில்லியன் கணக்கிலே நிற்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒரு நபருக்கு தான் அந்த அந்தஸ்தை கொடுப்பான். ஒரு நபருக்கு தான் அந்த வசீலாங்கிற அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான். அர்ஜு அன் அக்கூன அனஹுவ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஒருத்தனாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஒருவராக நான் இருக்க ஆசைப்படுகின்றேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வசீலாவை நம்ம கேட்கணும். அங்கேயும் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய உதவி நமக்கு செய்கிறாங்க. அப்படி நீங்கள் எனக்கு வசீலாவை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன், ஃபமன்
சஅல ஃபில் வசீலத, எவர் எனக்காக வேண்டி வசீலாவை அல்லாஹ்விடத்தில் பாங்குக்கு பின்னாடி கேட்டுக்கிட்டே வர்றாரோ, பாங்குக்கு பின்னாடி கேட்டுக்கிட்டே வர்றாரோ, பாங்கு துவா மட்டுமல்ல, சாதாரண தொழுகையிலையும் கேட்கலாம், அல்லாட்ட தொழுகையிலையும் கேட்கலாம், மற்ற நேரங்களையும் கேட்கலாம், கேட்டு வர்றாரோ, ஹல்லத் லஹு ஷஃபாஆ, அவருக்கு பரிந்துரை வாஜிபாகி விட்டதுன்ட்டாங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹுக்கு முன்னாடி அவருக்கு ஷஃபாஅத்து செய்து, பரிந்துரை செய்து, ரெக்கமெண்டேஷன் செய்து அவரை சொர்க்கத்தில் கொண்டு வந்து போடுறது என் வேலைன்ட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நிறைய விஷயங்களை இந்த உம்மத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ பாங்கு சம்பந்தமாக ஒரு சில சட்டங்களை, அதனுடைய ஒழுக்கங்களை, அதனுடைய பதில்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, அதில் எதை கேட்க வேண்டும் எதை கேட்கக்கூடாது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையில் நமக்கு குறுகிய நேரத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்தெந்த ஒழுக்கங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம்